ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா எவிக்டட் அப்படின்ற ஒரு நியூஸ் சொல்லியிருப்பேன். பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கில் இருந்திருக்காது. அவர் எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இப்போ புதுசாக என்ன அப்டேட்னா, ரெண்டாவது விக்கெட்டா ஓ சூப்பர்ப்பா அப்படின்னு பார்த்தா அதில் வந்துட்டு சாண்ட்ராவை அனுப்பிச்சிருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க? வியனாவில் இருக்காங்க, எஃப்ஜே இருக்காங்க, சாண்ட்ராவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பயங்கரமான அப்டேட். போன வாரம் வந்துட்டு பிரஜன் போகிறாரு, இந்த வாரம் சாண்ட்ரா போகிறாங்க. நான்லாம் வந்துட்டு இவங்க டாப் 5ல் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நினச்சேன். பட் எதுக்காக வந்து சாண்ட்ராவை அனுப்புகிறாங்க சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா அவங்க ஓரளவுக்கு நல்ல கேம் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் விஜய் பார்வதி கூட இருக்கிறவங்களெல்லாம் தூக்குற மாதிரி ஒரு டவுட்டாகவும் இருக்குது. ஒன்றுமே புரியல. நல்லா தானே கொடுத்துட்ருக்காங்க. ஏன் வியானா விடவா வந்துட்டு கேவலமாக வந்துட்டு நம்ம சாண்ட்ரா வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க கேமை? இல்லை எஃப்ஜே விட ஒஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்களா? ஒன்றுமே புரியல நம்மளுக்கு. ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சத்தியமாக புரியல. எது எப்படியோ அவங்களும் வந்துட்டு பிரச்சனை பிரிஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அதனால் விஜய் சேதுபதி வந்துட்டு நண்பனை பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியல, அதனால் வீட்டில் போய் பார்க்கட்டும். ஏன்னா டெய்லி வந்து கேமராவில் சொல்லிட்டே இருந்தாங்க, அச்சு நீ நல்லா இருக்கியா, பாப்பாவை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். ஆனால் இதில் என்ன கொடுமை தெரியுங்களா? அவங்க ஃபினான்ஷியல் வைஸ் பெரிய ப்ராப்ளத்தில் இருந்தது இந்த பிக் பாஸ்குள்ளேயே வந்தாங்க 2 பேரும் சேர்ந்து. ஆனால் வந்தவங்க வந்துட்டு இப்படி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் வந்து முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சாண்ட்ராக்கு பதில் யார் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ நான் சொன்னது நடந்துருச்சு. எஃப்ஜே இந்த வாரம் சேவ் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக டாப் 5ல் அவர் இருப்பார் அப்படின்னு தான் தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.